தலித் தலைவரை முதல்வராக்க யாரும் தயாரில்லை என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். தலித் தலைவரை முதலமைச்சராக்க யாரும் தயாராக இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். குறிப்பாக திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இன்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்களுக்கு முரண்பாடாக செய்தி என்பது வெளியாகி இருப்பதாக தற்போது தனது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை முதல்வராக்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமென்றால் உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் தலித்துகள் முதலமைச்சராக ஆட்சி பீடத்தில் அமர்ந்த வரலாறு என்பது நடந்தேறி இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு நூற்றாண்டானாலும் இது கனவாகவே இருக்கும் என்பதை அறிவேன் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக, திமுக கூட்டணி இரண்டும் ஒன்று சேர்ந்தால் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்க இருப்பதாக பல்வேறு தகவல்கள் என்பது தொடர்ச்சியாகவே வெளியாகி வந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு திருமாவளவன் குறிப்பாக அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக எனக்கும் தகவல் கிடைத்திருக்கிறது என்று பதிலளித்ததாகவும், எனக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலர் என்னை அணுகி அதை பற்றி பேசினார்கள் என்பதையே அவர் கூறியதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவோ அதிமுகவோ அதிகாரப்பூர்வமாக யாரும் என்னை அப்படி அணுகவில்லை எனவும் நானும் யாரிடமும் பேசவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தான் செய்தியாளர் சந்திப்பில் தகவல் தெரிவித்ததாகவும், இந்த நிலையில் இது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் என்பது பொய் செய்திகளாக பரப்பி வருவதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதல்வர் ஆக்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.